வீட்டில் எந்த காயம் இல்லை, என்னடா செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேனா, அப்போ தான் இந்த குழம்பு ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இந்த குழம்ப நம்ம அம்மா கையால் செஞ்சு ஒரு தடவைனா சாப்பிட்ருப்போம். அப்படி என்ன குழம்புன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா கரைச்சி இதில் திக்காக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் தோணுச்சு பூண்டை போட மறந்துட்டுமே அப்படின்னு. பூண்டெல்லாம் பக்கமாக உரித்து வச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளித்து அதில் கொட்டிட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டு கடைசியாக 1 ஸ்பூன் வேர்க்கடலை பொடியை நம்ம சேர்த்து இறக்குனா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு தட்டு சோறு இந்த குழம்புக்கு சாப்பிட்டாலும் பத்தாது. எந்த குழம்புன்னு கண்டுபிடிங்க.